ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வளர்பிறை கடைசி முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நிறைய கல்யாணம் பத்திரிக்கை வந்து நிறைய சேர்ந்துருச்சு. சரி, ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து போகலாம் அப்படின்னு 4-5 கல்யாணமாக, அதனால் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து போயிட்டோம். இப்போலாம் வந்து மொய் எழுத போனோம் அப்படின்னாலே வந்து வீட்டில் உடனே வந்து நோட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது. ஏன்னா அப்போ தான் நம்ம தேவைக்கையில் அவங்களுக்கு கரெக்டாக வந்து பேர் போட்டு நம்ம வந்து பத்திரிக்கை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. தப்பித்தவறி வெளியில் நோட்டை வச்சுட்டோம், அவ்வளவுதான். நோட்டு வந்து நமக்கு இல்லை அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் நிறைய கிடந்துச்சா, அதெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு மடிக்க அள்ளிட்டு வந்தேன். அத்தையப்பா வந்து உடனே ஃபோன் பண்ணி, தம்பியை போய் கூட்டிகிட்டு வந்துரு, எனக்கு வந்து அறந்தாங்கில வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு பாப்பாவை விட்டுட்டு நான் தம்பியை அழைச்சிட்டு வர போயிட்டேன். 3:30 தான் ஸ்கூல் விடுவாங்களா, கரெக்டாக நானும் 3:30 வந்து போயிட்டேன். ஆத்திக்கு வந்து இன்றைக்கி புதுசாக வந்து ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், அவன் பேர் வருண். அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அப்படியே வந்து நானும் தம்பியும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். நானும் ஆஃபீஸ்க்கு வந்தோம். ஆனால் அவங்க அப்பாலும் வந்து வந்துட்டாங்களா. அப்படியே பேரவனில் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிக்கிறதுக்கே மணி 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். நைட்டு சாப்பாடு வந்து சிம்பிளாக சாதம் வடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. வரையில் முட்டை வாங்கிட்டு வந்தேன்னா, அந்த முட்டை எல்லாம் வந்து உடஞ்சி போச்சு. வண்டியில் போட்டு நசுக்கவும், அதனால் சரி முட்டை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு ரசம் வச்சுட்டு, சோறு ஒரு பக்கம் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. அப்படியே வெங்காயம் அதெல்லாம் வந்து நிறைய போட்டு அப்படியே முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணிட்டேன். அப்படியே நம்மளும் இன்னும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். பாய். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.